அத்தனை சாமியார்களும் அத்தனை குருமார்களும் இருக்காங்க. நம்ம யாருன்னு போயிட்டு கண்டுபிடிக்கிறது, யார் மெய் குருபரான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது விஷயத்தை? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. ஏனென்றால் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருடு குருடு குருட்டாட்டம் மாறி குருடு குருடு குழுவிடுமாறே என்று ஒரு அருமையான ஒரு பாசகத்தை திருமந்திரத்திலே திருமூலர் பிரான் அவர்கள் அதை வெளியாக்கி வைத்திருக்கிறார். குருடு அப்படி என்பது என்ன? வெளிச்சமற்ற ஒரு தன்மை, விழிப்பார்வையற்ற ஒரு தன்மை. அறியாமை எனும் இருள் தான் இங்கு மனிதனுக்கு மிகப்பெரிய குருடாக இருக்குது. கிரேக்க ரிஷி என்று போற்றப்பட்ட சாக்ரட்டிஸ் அவர்களும், நீ எதை எங்கே போய் எப்படி கேட்டாலும் அங்கே ஏன் என்று கேள், எதற்கு என்று கேள், எப்படி என்று கேள், எங்கே என்று கேள். ஏனென்றால் எல்லா குற்றங்களுக்கும் மிகப்பெரிய காரணமாக இருப்பது மனிதனுடைய அறியாமையே என்றுதான் சொல்றாங்க. அப்ப இந்த அறியாமை நீக்கக்கூடிய சக்தி பெற்ற ஒரு பெரியார் அவர்களை நாம் நிச்சயம் தேடித்தான் ஆகணும். ஏனென்றால் ஒரு நல்ல கல்வி வேணும்னா அதுக்கான காலேஜ் இல்லை ஒரு பள்ளிக்கூடம் சேர்க்கறதுக்கு பிள்ளைக்கு அலைவாலையும் நாம் அலையிறோம் உலகத்தில். சரி, எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு அதுக்கு ஒரு பொண்ணை தேடுற, இல்லை ஒரு பிள்ளைய தேடுற, அதுக்கு எத்தனையோ இடங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அப்புறம் அது வாழ்க்கை நல்லா அமையும் அப்படின்ற. அதே மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னாலும் அதற்கான ஒரு நல்ல நிலத்தை அக்கம் பக்கம், பக்கத்தில் யார் இருக்கா, எதிர்க்க யார் இருக்கா, பின்னாடி யார் இருக்கா, பாதையெல்லாம் சரியா இருக்கா, தண்ணி நல்லா வருமா, எல்லா வசதியோடு இருக்குதா அந்த இடம், கட்டினா வீடு கட்டினா நம்ம காலத்துக்கு வாழ முடியுமா அப்படின்லாம் நினைக்கிறோமே. எக்கோடி காலத்திற்கும் மாறாத இன்ப வாழ்வுக்கு ஒன்றானது ஒரு பெரிய காரியத்தை செய்கிறாரு சொன்னா அது என்ன ஏது எப்படி இருக்குது என்று பார்ப்பதற்கு பெரியோர்கள் அதற்கு சான்று சொல்லாமலா இருப்பாங்க? சொல்லுங்க கீரன். சொல்லுவது உண்மைதான். ஆனால் இந்த வேதத்தை எடுத்து நம்ம படித்து புரிஞ்சு குருவை தேடணும். இந்த மாதிரி அடையாளங்கள் உண்டு. இதை புரியறதுக்கு சராசரி மக்களுக்கு, மலேசியா மக்களுக்கு மட்டும் வந்து உலக மக்களுக்கு அத்தனைக்கும் தெரியாது. ஏனென்றால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் குருன்னு சொல்லிட்டு வராங்க, பல வித்தைகளை செய்கிறாங்க. அப்போ நாங்கள் இந்த மாதிரி ஆளுங்க சராசரி ஆளுங்க எப்படி இந்த குருக்களுக்கு மெய்குருக்கு என்ன ஒரு புதிய விஷயமான ஒன்று இருக்கு நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த நல்ல ஒரு கேள்வி டாக்டர் கீரன் அவர்களே. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஒரு சாமியார் குரு அப்படின்னு வரவங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன அவன் நினைக்கிறான்னா, ஒரு கோமத்தை கட்டிட்டு வர்றது, இல்லை கோமத்தை கட்டாமல் வர்றது, சராமுடியும் தாடியும் வளர்த்துக்கிறது, இல்லாட்டி மொட்டை அடிச்சுன்னு கொட்டை கட்டின்னு வருது. சில பேர் போட்டு டைம் போட்டுட்டு வராங்க. அது சரி, அப்படியும் இருக்கலாம். அது ஹைடெக் ஞானம் போட்டுருக்குது. அப்படி பட்டையும் கொட்டையும் கட்டிக்கிட்டு வந்துட்டா இல்லை நாமும் போட்டுட்டு வர்றது, இப்படியெல்லாம் ஏதோ கமண்டலங்கள் யோகதண்டு என்றெல்லாம் சொல்றார்கள். இதை மெய்வழி ஆண்டவர் அவர்களும் மிக அழகாக தாடியும் சடை வளர்த்து தலை சிரைத்து காவோடு லங்கோடுடனே காயாசம் கொண்டு பாடி யோக தண்டும் குரடும் இந்த வேடிக்கையினாலே ஞானம் தேடி வருமோ என்றெல்லாம் சொல்றாங்க. ஆனால் இதுவே போதும்னு மக்கள் நினைக்கிறாங்க. இதான் குவாலிஃபிகேஷன் நினைக்கிறாங்க. அவர் பெரிய சாமிகளாகும் அப்படின்னு நினைக்குது. ஆனால் இதுவல்ல சுவாமிகளுக்கு உரிய அடையாளம். எங்களுக்கு இப்போ மலேசியாவில் கூட இப்போ சமீபத்தில் என்ன நீ வா நான் உனக்கு சூரியனை பிடிச்சி பாக்கெட்டில் கொடுக்குறேன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. கட்டாயமா இது வந்து உன்னுடைய அறியாமையை அவன் உபயோகிச்சுக்கலாம், அவ்வளோதான். நிச்சயமாக உனக்கே நல்லா தெரியும். இதை போய் வந்து ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா அவன் முதல்ல என்ன பண்ணுவான்னா அவனை பிடிக்க மாட்டான், உள்ளதான் பிடிச்சி தூக்கி மனநல மருத்துவத்தில் போய் பாடுறா அப்படின்னு சொல்லுவான். ஏன்னு கேட்டாக்கா நம்மளுடைய நிலைமை அப்படி இருக்குது. எல்லாமே வந்து பேசி அது இதுக்கும் ஆண்டவன் சொல்லுவாங்க, ஏன்னா கேப்பையில லீவ் எடுக்குதுன்னா கேட்கணும் என்னடா போச்சுமா கேப்பேன்னு. இந்த ஞானத்துக்கு ஏதாச்சும் பரிகாரமோ இல்லை பணமோ செலுத்தி ஒரு 1000மோ 2000மோ செஞ்சு கொடுக்க வேண்டிய வர விஷயம். அது ஞானத்திற்கு விலையே கிடையாது. அதற்கும் பெரியோர்கள் சொல்வது உன் தலைதான வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு கிடைப்பார் என்றால் தலையை கொடுத்தால் தான் குரு கிடைப்பார் என்றால் மலிவென்று அறி அப்படின்னு தான் கபீர்தாசன் சொல்றாரு. காலம் கொடுத்த முழுவதும் ஞானிகளுடைய வார்த்தைகள் எல்லாம் உனக்கு தலையை கொடுத்தா தான் குரு கிடைப்பார்னா பரவாயில்ல. நீங்கள் மலிவென்று அறினா தலையை கொடுத்த பிறகு என்ன செய்ய முடியும்? தலை போனால் என்ன செய்ய முடியும்? ஆனால் அவர் ஒரு வேற தலையை வைப்பார். அறியாமை என்னும் தலையை வெற்றி அறிவு தலையாக அறிவு வடிவாக உன்னை ஆக்கி வைப்பார் அப்படின்ற பொழுது இந்த அறிவு வடிவாக நாம் ஆனோம் ஆகலை என்பதற்கு சாட்சி தான் இந்த வேதம். சாட்சி தான் அந்த வேதம். அந்த வேத வாயிலாக அதனால்தான் பெரியோர்கள் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று சொன்னது. அடுத்த வார்த்தை மிக அருமையான வார்த்தை, ஒருவரையும் கொல்லாமல் சொல்ல வேண்டாம் என்று சொன்னாங்க.
நாம் வந்து இந்த உலகத்துல இது எல்லாம் எதேதோ என்னவோ ஏமாத்தி தெரியுறாங்க அவர்களை பத்தி பேச நம்ம இங்க வரல. இன்றைக்கு நான் சொல்வது என்னவென்றால், அறியாமை அகன்ற அறிவு பெறுவதற்கான ஒரு விஷயமானது ஒன்று இருக்குது. அதை தேடி வருபவர்களுக்கு இங்க சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதுக்கு பணம் காசு என்பதெல்லாம் தேவையில்லை. அப்ப இந்த அறியாமையை அகற்றுவதற்கு வாக்கால் வர விஷயமா, இந்த மந்திரத்தால் வர விஷயமா, இல்லை எதால வர விஷயமா ஒரு குருபராக நீங்க முதல்ல மந்திரம்ன்றது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க நடக்கிற மந்திரம் வந்து பொதுவாக மறைச்சி, அதாவது புகையை போட்டு மந்திரம் இது நடந்து நம்ம கண்ணுக்கு அறியாத விஷயத்தை கொண்டாந்து மந்திரம் சொல்லி இது நடந்துருச்சுன்னு சொல்லி ஒரு குழப்பத்தோடு கொண்டு போயிருக்காங்க. நீங்க உங்களோட கருத்து என்ன? இது மந்திரம் அப்படிங்கிறது முதல்ல புகை போடுறதோ, தூபம் போடுறதோ, விளக்கேற்றுறதோ, இல்லை வாயில சொல்றதோ, இல்லை ஜபமாலை தஸ்பீஹி மாலைன்னு சொல்லி எல்லாம் வச்சுக்கிட்டு உருட்டி நின்றதோ அல்ல. இதற்கு மிக அருமையான ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, ஜபமாலை தந்த சர் குருநாதா என்றுதான் அருணகிரிநாதரும் பாடுறார். அப்போ குருகுரான் ஒரு ஜபமாலை தராராம். அந்த மணி அடியாத மணி, அது சிரோன்மணி, மனோன்மணி, ஞானமணி என்றெல்லாம் அதை சொல்றாங்க. அப்படியான ஒரு மணி ஒன்று இருக்குது. உன் நினைவை கொண்டு போய் அங்க வச்சு உருட்டா, உனக்கு உயிரினுடைய ரகசியமும் ஆன்மா உனக்கு பிரகாசம், அந்த ஆன்ம பிரகாசம் பிரம்ம பிரகாசமானது இன்னதென்று நீ உணரக்கூடிய ஒரு அறிவையும் நீ பெறுவாய் அப்படின்னு தான் அதை சொல்லியிருக்காங்க. தவிர இந்த பணியை உருட்டு அப்படின்னு சொல்லல. வாயில் சொல்வது மந்திரம் அல்ல. மந்திரம் என்பது ஒரு பொருளானது. அந்த பொருளை குறிக்கக்கூடிய பேர்ல தான் இருக்குது. அதனால் இதற்கு மிக அழகான ஒரு உதாரணத்தை எங்களுடைய ஆண்டவர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அது ஒளிநாடாவிலேயே பதிய பெற்றிருக்குது. நமச்சிவாயம் என்பது 5 எழுத்து. அது தமிழ்ல ந ம சி ப ய என்று 5 எழுத்தாக அது போடப்பட்டிருக்குது. இந்த 5 எழுத்து என்பது தமிழ் வருவதற்கு முன்னாலே இருந்திருக்குமா, இல்ல தமிழ் வந்த பிறகு இந்த நமச்சிவாயம் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. எழுத்துல எழுதுற அந்த நமச்சிவாயத்தை தானே நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ஆனால் இந்த எழுத்துக்கள்லாம் வருவதற்கு முன்னால் அந்த நமச்சிவாயம் இல்லையோ என்று கேட்கிறார். அப்ப நமச்சிவாயம் என்பது அந்த நாதனுடைய நாமம் அல்லவா? அந்த நாதனுடைய நாமம் எங்கே என்று தேடுபவர்களுக்கு கிடைக்குது, தேடாமல் இருக்கிறவனுக்கு கிடைக்கிறது இல்லை. தேடுறது மாதிரி பாவனை பண்ணிட்டு கிடைச்சது மாதிரி ஒருத்தன் பாவனை பண்ணிட்டு அவனுக்கு போய் பார்த்தீங்கன்னா, இந்த வேதங்களிலே சொல்லப்பட்டது கூட அங்கே 5 எழுத்திலே பிறந்து 5 எழுத்திலே வளர்ந்து 5 எழுத்தை போதுகின்ற பஞ்சபூத பாவிகால் 5 எழுத்தில் ஒரு எழுத்தை அறிந்து கூற வல்லீரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதர் அம்பலத்தில் ஆடுமே என்றுதான் சிவவாக்கியம் சொல்றார். இப்போ 5 எழுத்துல ஒரு எழுத்தை இன்னது என்று சொல்வதற்கு யார் ஒருவர் சொல்லி வந்து காட்டுகிறார்களோ அந்த ஓர் எழுத்தை தெரிந்தவன் ஞானி என்றுதான் சொல்றாங்க. இந்த ஓர் எழுத்து அது எழுதாத எழுத்து, இது எழுதிய எழுத்து அல்ல. அதே போல வாயில் சொல்வது மந்திரம் அல்ல என்பதை இன்றைக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். மிக அழகாக சொன்னீங்கன்னா, இப்ப வந்து உங்களோட கருத்து இந்த மக்களுக்கு, மலேசிய மக்களுக்கு, உலக மக்களுக்கு உங்களோட கருத்து, அதாவது சமரி என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா வந்திருக்கீங்க. இது வந்து இந்த நக்ஷல் டோட்டலாக நாங்கள் எப்படி இருக்கணும், நாங்கள் என்னத்தை தேடணும், நீங்கள் சொன்னீங்க கொடுக்குறாங்க, இதுக்கு மேலே நாங்கள் எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு சுருக்கமாக தெரிஞ்சு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது இதை சுருங்க சொல்வது என்று சொன்னால், தேவ ரகசியம் தேடு உன் உடம்புள் அவ்வளவுதான் சொல்லணும். தேவ ரகசியங்கள் என்று இருக்குது, இது தேட வேண்டியது உன் உடம்புக்குள்ளதான் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மெய்வழியாளர்கள் தங்களுடைய அறிவறி பாடத்தை சொல்லி வச்சிருக்காங்க. இதையே உடம்பினை பெற்ற பயனானதெல்லாம் உடம்பின் உள்ளிருக்கும் உத்தமனைக்கான். உன் உடம்புல இருக்கக்கூடிய அந்த உத்தமனை நீ கண்டாயானு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிருக்குள்ளேயும் ஆன்மாக்குள்ளேயும் அந்த இறைவன் தான் உடைந்திருக்கிறார் என்று சொன்னால், உன்னை போலத்தான் நீ அவர்கள் நினைப்ப. அப்போ சமத்துவம், சமாதானம், சமரசம் என்பது வாயில் பேசுவது அல்ல. இதை எவன் ஒருவர் உணர்ந்து கொண்டானோ அந்த உயிராகிய அந்த சமத்துவத்தை, அந்த ஆன்மாவுடைய சமாதானத்தை அவர் உணர்ந்து கொள்கிறார். அப்போ தன்னை போலவே மற்றவரையும் நினைக்கக்கூடிய அந்த சமத்துவத்தை வரும்பொழுதுதான் இந்த உலகமானது நிச்சயமான அந்த நிஜமான சமாதானத்தையும் நிச்சயமான அந்த சமரசத்தையும் அடையும் என்றுதான் நான் சொல்றேன். இதற்காக வேண்டிதான் வள்ளல் பெருமானும் சமரச சுத்த சன்மார்க்கம், சமரச சுத்த சன்மார்க்கம் என்று கொண்டு வந்து நிறுத்தி வச்சாங்க. அந்த நிஜமான அந்த சமரச சுத்த சன்மார்க்கத்தை எவன் ஒருவன் தன்னுள் தானே உணர்ந்து கொள்கிறானோ அவன் தான் அந்த சாந்தி எனும் சலாமத்து என்று சொல்வார்களே அந்த நிம்மதியான வாழ்வை அவன் பெறுகிறான். இதுதான் ஆன்றோர்களும் சான்றோர்களும் என்று சொல்லி வைத்தது. இதைதான் நானும் இந்த செயலுடைய ஒரு சமரசமானது ஒன்று இருக்குது, அதை நிச்சயம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற ஆவலோடு தான் மீண்டும் மீண்டும் இந்த மலேசிய நாட்டு மட்டுமல்ல
சிங்கப்பூர் மற்றும் உள்ள நாடுகள் எல்லாம் கூட என்னுடைய பயணமானது தொடரும் என்று இதன் மூலமா உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த நாட்டு மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி இதுதான் என்று சொல்றேன். டாக்டர் கீரன் அவர்களே, மிக நல்ல அழகாக சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்ன கருத்துக்களுக்கு நாங்கள் எப்படியாவது வழி தேடி முக்கியமாக உங்கள் மூலியமாக வழி தேடி நாங்கள் பெறுவோம் என்று கட்டாயமா நானும் இதற்காக பைபிளிச்சாலை ஆண்டவர்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி இந்த மக்கள் எல்லாம் இந்த நிஜமான சமரசத்தை, அந்த நிஜமான சமத்துவத்தை, சமாதானத்தை இவர்கள் பெற வேண்டும் என்று நான் அவர்கள் பொற்பாதங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.